வணக்கம்ங்க. என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி பூவோட ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். ஜூஸ்னும் சொல்லலாம், டீனும் சொல்லலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆளுக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் ஒரு 4 பூ எடுத்திருக்கேன். இப்போது அதனால் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது பின்னாடி இருக்கிற அந்த காம்பு இருக்கு இல்லையா, பச்சையாக, அந்த காம்பு முன்னாடி இருக்கிற அந்த மகரந்தம் சொல்லுவோம்ல, அது எல்லாத்தையுமே கிள்ளிடுங்க. கிள்ளிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், பின்னாடி இருக்கிற அந்த காம்பு எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வாஷ் பண்ணணுமான்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு வாஷ் தான் பண்ண போகிறேன். நைட்டு மழை வந்தனால க்ளீனாக இருக்குது. அப்படியே கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் காலையிலேயே பறித்ததுனால கலர் கூட கொஞ்சம் கூட கலர் மாறல. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. எனக்கு ரொம்ப பச்சையாக சாப்பிட்டு எனக்கு பழக்கம். அதனால் நான் பச்சையாகவே சாப்பிட்டுடுவேன். சரி, உங்களுக்காக தான் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டிலே ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. 10 நிமிஷம் கம்மியாக தான் ஆகும். அவ்வளோ சீக்கிரமாகவே இந்த வேலை முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், நல்லா சும்மா எல்லா பூவுமே ஒரு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு எப்படி டீ போடுறதுன்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அவ்வளோ தண்ணி நல்லா உதறி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் கையிலே தான் வச்சுக்கிறேன். ஒரு பூவுமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கலர் பாருங்கள், நல்லா ப்யூர் ரெட்டு, நல்லா இருக்குது அழகாக. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலையில் பறிச்சுது. ஆக்சுவலாக வெயில் ஆனால் கொஞ்சம் கலர் மாறும். இப்போ நம்ம காலையிலே பறிச்சதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி, வாங்க போயிட்டு நம்ம டீ போடுறது பார்க்கலாம். அப்புறங்க ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் தேவையான 2 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன். இப்போ நான் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இது சின்ன கிளாஸ் தான், அதனால் உங்களுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கோங்க. நான் பூ கம்மியாக தான் பறிச்சிருக்கேன், அதனால் சின்ன கிளாஸ் தான், அதனால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு பால் கொதிக்க விடவில்லை, ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி. ஒரு 5 பாலில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைப்போம். இது தண்ணின்றதுனால ஒரு நல்ல 5 நிமிஷம். இங்கே பாருங்கள், பெரிய பெரிய பபிள்ஸ் வருது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம பூ போட போகிறோம். இப்போ கொதிக்கும் போதே போட்டோம்னா அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம டீ போடுற மாதிரி பாலையில் எல்லாமே போடுவோம்ல, அது மாதிரி போடக்கூடாது. இது தண்ணி நல்லா கொதித்த பிறகு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூ போடணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அது கொதிக்கிறது நல்லா ஆஃப் ஆகிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு பூவாக போட்டு நல்லா அந்த சுடு தண்ணியில் அழுத்தி விட்டுடுங்க. ஸோ போடும்போது அந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். அப்போ தான் அது மாறும். இங்கே பாருங்கள், எவ்வளோ கலர் மாறி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கலர் ஒயிட்டாக இருந்தது, இப்போ எப்படியும் கொஞ்சம் பிளாக்காக ப்ரௌனிஷ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இது பூ போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா கொஞ்சமாக தான் போட்டுருக்கு இல்லையா, நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஆளுக்குன்னும்போது பாருங்கள் எவ்வளோ கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் எல்லாம் போட்டுட்டோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு பீஸ், இப்போ நான் ஒரு 2 கிளாஸ் வச்சுருக்கேன் சின்ன கிளாஸ்னும் போது அது எனக்கு ஒரு ஆளுக்கு போதும். அப்படின்றதுனால ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி கூட இல்லை, ஒரு பீஸ் தான் போதும் நமக்கு. லெமன் கொஞ்சம் விட்டு ஜூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அதனோட ஒரிஜினல் கலர் வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு டார்க்கு பிங்க் ப்ரௌனஸ் கலந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ கிளாஸில் எப்படி தெரியுதுன்ட்டு. அப்படி பிளாக் டீ மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம லெமன் விட்டோம் அப்படின்னா அந்த பூவோட ஒரிஜினல் கலர் வந்துடும். இப்போ சுகர் ஆட் பண்ணுறேன். எனக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ரொம்ப ஸ்மால் சைஸ் ஸ்பூனில் தான் போடுறேன். எனக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு கலக்கி விட்டுடுங்க.
பாருங்கள், உங்களுக்கு அது என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். கிளாஸில் பார்க்கும்போது பிளாக் மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள், அழகாக பிங்க்கே வந்து அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் சொன்னேன்ல லெமன் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஜூஸ் அப்படியே டைரெக்டாக நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நீங்கள் ஒரு 2-3 பேருக்கு 4 பேருக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா பூக்கள் வந்து ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் விட்டால் போதும். பாருங்கள், இப்போ கலக்கும்போதே வந்துட்டு லெமன் ஜூஸ் விட்ட பிறகு என்ன கலர் ஆகுது பாருங்கள், இவ்வளோ கலர் மாறுது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இங்கே பாருங்கள், லெமன் ஜூஸ் விட்ட பிறகு பூவோட ஒரிஜினல் கலர் வந்துருச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு அங்கே இருட்டாக இருக்குன்றதுனால தெரியலன்றதுனால வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இது இப்போ நம்ம டீன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதுக்கு தான் ஜூஸுன்னு சொன்னேன். இதை பாருங்கள், இது ஆக்சுவலாக டீனும் சொல்லிக்கலாம், ஜூஸ்னும் சொல்லிக்கலாம், நம்ம இஷ்டம் தானே. இங்கே பாருங்கள், சூடாக குடித்தா தான் டீ சொல்லணும். நம்ம சில்லு ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஜூஸாக மாறிடும் கூட. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது கலர். நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே இதில் ஆட் பண்ணலை. அந்த பூவோட ஒரிஜினல் கலர் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் சூடாக இருக்குது. ஸோ சூடாகவே நம்ம இப்படி குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மல் பிளாக் டீ, நார்மல் ரெகுலர் டீ குடிப்பில் அது மாதிரி தான் இதுவும் இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. நம்ம சூடாக குடிச்சிடலாம். இப்படி வேணாம் எனக்கு ஜூஸ் மாதிரி குடிக்கணும்னா அப்படியே நம்ம வந்துட்டு வேறு பாத்திரம் மாற்றிட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து குடித்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து சூடாக குடிக்க போகிறதில்ல, சில்லுன்னு தான் குடிக்க போகிறேன். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள்.